பாலாற்றில் ஆந்திர அரசு புதிய அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து மு.க.ஸ்டாலின் தலைமையில் வேலூரில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, கிளை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களை, துணை அமைப்பாளர்களை, அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பாலாற்றிலே ஆந்திர மாநில அரசு தடுப்பணை கட்டுகிற அந்த கொடுமையை கண்டிக்கக்கூடிய வகையில், அது மட்டுமல்லாமல் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, தன்னுடைய அலட்சியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த வேலூர் மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தோழர்கள், கழக நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து என்னுடைய தலைமையில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வேலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஏன் குறிப்பிட்ட சில பகுதிகள் அடங்கியிருக்கக்கூடிய சென்னை போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 4.5 லட்சத்திற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வகையில், அதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த பாலாற்றை காப்பாற்றிட வேண்டும் என்ற உணர்வோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டம்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எடுத்துச் சொன்னது போல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சிகள் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் என்றைக்கும் தமிழக மக்களுக்காக வாதாடுகிற, போராடுகிற ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை மறுத்திட மறைத்திட முடியாது. அதேபோல் விவசாயிகளுக்கு ஒரு இன்னல் என்று வருகிற நேரத்தில் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய முதன்மை செயலாளர் குறிப்பிட்டு சொன்னார், இதே வேலூரில், இதே இடத்தில் தேர்தல் வருவதற்கு முன்பு, தேர்தலை நாம் சந்திப்பதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் இங்கே நடத்தினோம். நான் தான் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்ற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தான் முன்னிலை ஏற்றார்கள். ஆக அந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி அவர் எடுத்து சொன்னார். எனவே அது பற்றி நான் அதிகம் விளக்கிட விரும்பவில்லை. அது வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது இந்த வேலூர் மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை. ஆக அந்த குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அனுமதி வழங்கி அந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அன்றைக்கு நாங்கள் நடத்தி வைத்தோம் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நடத்தி வைத்தது மட்டுமல்ல, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டு அந்த பணிகள் வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் இடையில 2011ஆம் ஆண்டு தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் வந்த காரணத்தால் அந்த பணி தடைப்பட்டது.
ஆக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆட்சி பொறுப்பேற்ற அதிமுக என்ன செய்திருக்க வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இந்த வேலூர் மாவட்ட மக்களுக்கு கொண்டு வந்த அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை வேகப்படுத்தி விரைவுபடுத்தி அதிலே முழு கவனத்தை செலுத்தி அதை விரைவில் நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் அது திமுகவிற்கு பெயர் வந்துவிடும், கலைஞருக்கு சிறப்பு சேர்ந்துவிடும் என்று அரசியல் எண்ணத்தோடு அந்த ஓர வஞ்சனையோடு அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டார்கள். அதற்கு பிறகு அப்பொழுதும் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை அழைத்து ஆணையிட்டார்கள். உடனே இதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் ஒரு போராட்டத்தை நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். ஆக அவருடைய அறிவுரையை ஏற்று அவருடைய ஆணையை ஏற்று அப்பொழுது நாம் போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்ட அறிவிப்பு வந்தவுடனே வேக வேகமாக முழுமையாக பணி முடிவதற்கு முன்பே கோட்டையிலே உட்கார்ந்து கொண்டு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை திறந்து வைத்ததாக ஒரு செய்தி வந்தது. நான் கேட்கிறேன், திறந்து வைத்த செய்தி 5 ஆண்டு காலம் முடிஞ்சாச்சு. அப்படி முடிந்திருக்கக்கூடிய நிலையில நான் கேட்க விரும்புவது, இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அந்த குடிநீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறதா? இல்லை. ஆக முழுமையாக இன்னும் சேரவில்லை என்ற செய்திதான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், அந்த 2 மாவட்ட மக்களுடைய பிரச்சனையை, குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அப்பொழுதும் கொண்டு வந்தோம். ஆக அந்த திட்டமும் திமுக ஆட்சியை கொண்டு வந்த திட்டம் என்கிற காரணத்தால் அதையும் கிடப்பிலே போட்டார்கள். அங்கே ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். அதற்கு பிறகு அதனுடைய திறப்பு விழா நடந்தது. ஆனால் அந்த 2 மாவட்ட மக்களுடைய பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இதுவரையில் இல்லை. நான் எதற்காக இதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்காக, விவசாய பெருங்குடி மக்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே கிடப்பில போடக்கூடிய நிலையிலே தான் ஜெயலலிதாவுடைய ஆட்சி தொடர்ந்து இருந்து வருகிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆக விவசாயிகளுடைய உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதை கண்டித்து நடைபெறக்கூடிய போராட்டம் தான் இந்த போராட்டம். எப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் முனைப்போடு தொடர்ந்து போராடி வருகிறது. நான் இன்னும் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, அன்றைக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது, அண்ணன் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது, கிருஷ்ணாநதி நீரை சென்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொடர்ந்து அனுப்பிட வேண்டும் என்று ஒரு முறையை வகுத்து வைத்திருந்தாலும் அதிலே சில நேரங்களில் தடைபடக்கூடிய, சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அடிக்கடி வருகிறது. எனவே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் என்னையும் அண்ணன் துரைமுருகன் அழைத்து, நீங்களே நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து, அங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த பிரச்சனைக்கு வழிகாண உடனடியாக நீங்கள் நேரடியாக சென்று பேசிட வேண்டும் என்று அவரே கைப்பட கடிதம் எழுதி எங்கள் கையில் கொடுத்து, அப்பொழுது நாங்கள் அங்கே சென்றோம். அப்படி சென்று அந்த கிருஷ்ணாநதி பிரச்சனை மட்டும் நாங்கள் பேசிவிட்டு வந்துடல. அன்றைக்கு ஆந்திர மாநில எல்லையில் இருக்கக்கூடிய கணேசபுரம், அந்த இடத்திலே அணை கட்டக்கூடிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆந்திர அரசு அன்றைக்கு அந்த பணியிலே